வணக்கம், நான் டாக்டர் நிர்மலா, தீவிர சிகிச்சை மற்றும் சர்க்கரை நோய் நிபுணர், ராஜராஜேஸ்வரி ஹாஸ்பிட்டல், திண்டுக்கல்ங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மசில் கிராம்ப்ஸ், சதை பிடிப்புங்க. ஸோ யூஸ்வலா நிறைய பேஷண்ட்ஸ் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்கிறப்ப கெண்டைக்கால் இழுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு மூச்சு குத்து மாதிரி இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இது எல்லாமே வந்துட்டு சதை பிடிப்பு தாங்க. இதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம போதுமான அளவுக்கு தண்ணி உள்கொள்ளாதது தான் இதுக்கு மெயினான காரணங்க. ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ளாரியே தான் இருக்கிறோம், பெருசா சன் எக்ஸ்போஷர் இல்லை அப்படின்னாலே நம்மளுக்கு மினிமம் ரெக்குவயர்மெண்ட் வந்து 2 லிட்டர்ஸ் ஆகுது தேவைப்படுங்க. ஸோ நம்ம போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்காதது தான் இந்த மசில் கிராம்ஸுக்கான மெயின் ரீசன். இதுல ஒன்றும் நம்ம வந்து ஜிம்முக்கு போறோம், ஒர்க் அவுட் பண்றோம், இல்லை வெயில்ல வேலை செய்யற மாதிரியான சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்னா நீர் அளவு ஒன்றும் கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படுங்க. எவ்வளோ தூரம் நம்மளுக்கு சன் எக்ஸ்போஷர் இருக்கு, எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வேர்வை சிந்துறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்துட்டு ஒன்றும் நம்மளோட தண்ணி உட்கொள்ள வந்துட்டு ஜாஸ்தி பண்ற மாதிரியான சூழ்நிலை தாங்க இது. ஸோ இது இல்லாம நம்ம சாப்பிட்ற உணவுலையும் வந்துட்டு இந்த மினரல்ஸுங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆட் ஆகணுங்க. சோடியம் கம்மியாச்சுனாலோ இல்லை பொட்டாசியம் கம்மி ஆகுது, இதெல்லாம் கூட நம்மளுக்கு மசில் கிராம்ஸ் காஸ் பண்ணுங்க. மெக்னீஷியம், கால்சியம், இது எல்லாமே நம்மளுக்கு சாப்பாட்டுல கம்மி ஆகுதுன்னா அதுவும் வந்து நம்மளுக்கு மசில் கிராம்ஸ் மாதிரி தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது தண்ணி நம்ம ஒரு 2 to 3 லிட்டர்ஸ் பர் டே கம்பல்சரி குடிக்கணும். அது இல்லாம சத்தான ஒரு நாளைக்கு 2 காய்கறி, 2 காய், 2 ஃப்ரூட்ஸ் ஆவது நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னாலேயுமே இந்த மசில் கிராம்ஸ்ல இருந்து நம்ம மாத்திரை மருந்து இல்லாம சரி பண்ணிக்கலாம்.